ஆப்கி அதாலத்ல கிரிக்கெட் ஸ்டார் ஹர்பஜன் சிங் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. இவர் புது புது சர்ச்சைகளை உருவாக்குகிறார். நம்ம இவ்வளவு நேரம் கிரிக்கெட்டை பத்தியும் கிரிக்கெட் மைதானத்தை பத்தியும் தான் பேசினோம். ஆனா அனில் கும்ப்ளே ட்விட்டர்ல ஒரு போட்டோவை போஸ்ட் பண்ணிருக்காரு. அதுல நீங்க எல்லாரும் ரொம்ப யங் பிளேயர்ஸா தெரியுறீங்க. சச்சின் டெண்டுல்கரும் அதுல இருக்காரு. என்ன பார்த்தா எங்க தெரியல, அதோ பாருங்க. பாருங்க சார், இப்போ எங்க தான் சார் இருக்கு. இல்ல நீங்க அதுல ரொம்ப சின்ன, ஆனா மனசு எப்போ எங்க தான் சார் இருக்கு. பார்த்திவ் பட்டேல் அதை பத்தி கமெண்ட் பண்ணதும் நீங்க எழுதியிருக்கீங்க. பார்த்திவ், நீ விரல் சூப்பர குழந்தை மாதிரி இருக்கு. பார்த்திவ் ரொம்ப சின்ன பையனா இருந்தான். அதாவது இந்த சின்ன பையன் மாதிரி இப்படிதான் இருப்பான் பார்க்க. அவன் ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்களோட உட்காரும்போது நான் எழுதியிருந்தேன், நீ பார்க்க அப்படியே விரல் சூப்புறதுன்னா குழந்தை பையன். அவன் பார்க்க அப்படிதான் இருந்தான். நீங்க ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ட்விட்டர்ல ஒரு நபர் உங்களை கிண்டல் பண்ணிருக்காரு. ஏன்னா நீங்க அப்ப உங்களை டீம்ல எடுத்துக்கல, நீங்க பெஞ்சில் உட்கார்ந்துருந்தீங்க. அவரு ட்வீட் பண்ணிருக்காரு, ப்ரோ உங்க இந்தியா டூர் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஃப்ரீ ஹோட்டல் ஸ்டே, லஞ்சு, டின்னரு, நல்ல சரியான வாழ்க்கை. அதாவது இது சூப்பர் லைஃப்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப மோசமான ஒரு நாள். நான் பெஞ்சில் உட்கார வேண்டியதா போயிடுச்சு. எனக்கு விளையாட வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா என்னோட வேலை பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்குள்ளார, கிரவுண்டுக்கு வெளியில இல்லை. கிரவுண்டுக்கு வெளியில இருந்தா நான் வீட்டில் உட்காந்துருக்கலாம், இல்லை வேற எங்கேயாவது இருந்திருக்கலாம். அது எனக்கு அவமானம்தான். அந்த விஷயம் எந்த அளவுக்கு என்னை ஹர்ட் பண்ணியிருக்கோம். அதாவது நான் எந்த அளவுக்கு கடுமையா உழைச்சி தெரிஞ்சாங்க என்ன சொன்னீங்கன்னு. நான் என்ன சொன்னேன்? நீங்க சொல்லிருக்கீங்க, யானை சந்தைக்கு வந்தா நாய்கள் குலைக்கத்தான் செய்யும். அதாவது யானை சந்தைக்கு வந்தா நாய்கள் குலைக்கத்தான் செய்யும், அதுல நீயும் ஒண்ணு. சார், அதாவது பாத்தீங்கன்னா அவன் என் சென்டிமெண்ட்டை டச் பண்ணிட்டான். அதாவது நான் எவ்வளோ கடுமையாக உழைக்கிறேன்னு அவனுக்கு தெரியாது. நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன். 5 ஸ்டார் சாப்பாடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறேன், சந்தோஷமாக இருக்கேன், இப்படியெல்லாம். ஆனால் அவனுக்கு தெரியாது நான் ஃபேமிலியெல்லாம் விட்டு பிரிஞ்சு இருக்கேங்கிறது. நான் அம்மாவை பிரிஞ்சிருக்கேன், மனைவியை பிரிஞ்சிருக்கேன், தம்பி தங்கையை விட்டு இருக்கேன். அவ்வளோ தூரம் நான் கிரிக்கெட் விளையாட போய் அங்கே எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. விச் இஸ் ஃபைன். நான் செலக்ட் ஆகலை ஃபர்ஸ்ட் லெவலில். பட் அவனுக்கு தெரியாது நான் ஜிம்மில் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு, கிரவுண்டில் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஜஸ்ட் கெட் டவுன் டு பார்க் அவுட், ஷோ மை டேலண்ட் அண்ட் வின் கேம் ஃபார் இண்டியா. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி யாராவது கமெண்ட் பண்ணதுனால நான் கொஞ்சம் எரிச்சலாயிட்டேன். மேபி நான் அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்க கூடாது, ஆனால் என்ன அப்படி ஆக்கிட்டாங்க. எனிஹவ், ரியாக்ட் பண்ணதே ஞாபகம் இல்லையா? உலகத்தில் எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு சார். நீங்கள் இப்படி சின்ன விஷயத்தை பிடிச்சிட்டு இருக்கீங்க. அங்கே இங்கிலாண்டில் பிளவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை போய் இந்த சின்ன விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு. இப்போ ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் கன்ஷாட்டால் ஒரு இறப்பு ஏற்பட்டுச்சு. கல்யாணங்களில் கன்ஷாட்ஸ் சொல்லுங்க, ரொம்ப சோகமான சம்பவம். நீங்கள் அதுக்கு ட்வீட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் பஞ்சாபி சிங்கர்ஸை தான் காரணமாக காட்டியிருக்கீங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாணத்தில் கன்ஷாட்ஸ் பண்ணப்படுது. அப்புறம் கூடாரத்தில் எவ்வளோ ஓட்டை ஏற்பட்டுச்சுன்னு பார்ப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி எதுவும் நடக்கக்கூடாது. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா நீங்கள் அதை ஷூட் பண்ணுறீங்க, ஒரு பக்கம் ஆடுறீங்க, டான்ஸ் ஆடும்போது யார் கையிலையாவது பட்டாலோ அது எங்கே வேணாலும் படலாம். அந்த மாதிரி தான் இப்படி சோகமான ஒரு சம்பவம் அங்கே நடந்துச்சு. அவங்களோட சின்ன குழந்தை அழுதுட்டுருக்கு. அம்மாவுக்கு குண்டடி பட்டுச்சு, அவங்கள காப்பாற்ற முடியல. எனக்கு அந்த நிகழ்வு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதாவது என்னால் அன்னைக்கு ஃபுல்லாக என் மூடு எப்படி இருந்ததுன்னா, அந்த விஷயத்தை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இந்த தப்பு எப்படி நடந்ததுன்னு. அவங்க அந்த தாய் எப்படி சந்தோஷமாக போயிருப்பாங்க சொல்லுங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க லைஃபே மாறிடுச்சு. அதோட நான் சிங்கர்ஸை ஒரு குற்றவாளிங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட பங்கும் இருக்கு. அக்ரெசிவான பாடல்களை போட்டால் அப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு பாட்டை கேட்கும்போது நமக்கு உள்ளுக்குள்ளே தோணும், நாமளும் இதே போல் புகழ் பெறணும் அப்படின்னு. இப்படி பண்ணுறதால எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு நினைப்போம். ஒருவேளை கன்ஷாட் பண்ணிட்டு பார்த்தா ஒரு பாட்டு இருக்கு, ஜித்தே ஹுந்திய பபந்தி ஹத்தியார் தி உத்தே ஜட் ஃபயர் கர்தா. அதாவது எங்கே ஆயுதங்கள் தடை செய்யப்படுதோ அங்கே ஃபயர் பண்ணணும்.
அங்க போய் என்னால ஃபயர் பண்ண முடியும்னு கெத்து காட்டுறதுனால எந்த யூஸுமே இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சார், இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து நம்ம குழந்தைங்களை, அடுத்து வர்ற ஜென்ரேஷனை ரொம்பவே பாதிக்கும். அதனால நான் ஒரே ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைச்சேன். ப்ளீஸ் அந்த மாதிரி பாட்டெல்லாம் பண்ணாதீங்க. நானும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா எல்லா சிங்கர்ஸ்க்கும் ஃபேன் தான். அதாவது நீங்கள் நல்ல பாடல்கள் பாடினீங்கன்னா எப்பவுமே உங்களை மக்கள் தலையில வச்சு கொண்டாடுவாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் நல்ல பாடல்கள் பாடக்கூடாது? நீங்கள் ரொம்ப நல்ல விஷயம் செஞ்சுருக்கீங்க. நீங்கள் இந்த இஷ்யூவை பற்றி பேசுனது எடுத்தது. நீங்கள் உடுத்தா பஞ்சாபுக்கும் சப்போர்ட் பண்ணீங்களா? அதையும் ஒரு கான்ட்ரவர்சியாக கிரியேட் பண்ணியிருக்கீங்க. சார், நான் உடுத்தா பஞ்சாப்பை சப்போர்ட் பண்ணல. இன்னும் உண்மையாக சொல்லணும்னா நான் இன்னும் அந்த படத்தை கூட பார்க்கல. பட் நான் பஞ்சாப்க்கு சப்போர்ட் பண்ணேன். அப்புறம் நான் போதைக்கு எதிராக நிச்சயமாக பேசியிருக்கேன் ஒவ்வொரு தடவையும். அண்ட் போதைங்கிறது பஞ்சாப்ல மட்டும் நடக்கல. போதை இந்தியாவில் நிறைய பெரிய பெரிய பார்ட்டிஸ்லாம் நடக்குது. அங்கே இந்த போதையெல்லாம் நடக்கும், ஆனால் வெளியில் வராது. ஆனால் பஞ்சாப்பை பற்றி மட்டுமே பேசுறதுனால அங்கே மட்டும்தான் போதைப்பொருள் இருக்குங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அது பஞ்சாப்போட பேரை கெடுக்கிற மாதிரி இருக்கு. நான் ஒரு பஞ்சாபிங்கிறதுனால எனக்கு நல்லா தெரியும். ஆஸ் அ ஹியூமன், ஆஸ் அ பஞ்சாபி, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது. என்னோட பஞ்சாப்ல, என்னோட சிட்டியில், என்னோட ஸ்ட்ரீட்டில், என் வீட்டுக்கிட்ட, என் வீட்டு பக்கத்தில் ஏதாவது போதை விஷயங்கள் நடந்தால் அது ரொம்ப தப்பு. என்னோட தம்பியோ இல்லை தங்கச்சியோ, என் சித்தப்பா, என் பெரியப்பா, யாரா இருந்தாலும் சரி, நான் ஒரு இந்திய பிரஜையா அதை நான் தடுத்தாகணும். அதனால யாரோட வாழ்க்கையும் கெடக்கூடாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் போதைப் பொருட்களை தடுக்கணும். நாட்டில் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப முக்கியம். அவங்கள நான் வந்து ஹியூமனிட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். நான் வந்து உடுத்தா பஞ்சாப் அதை பற்றி படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அதில் பஞ்சாப்ல அது மாதிரி நடக்கிற மாதிரி காட்டப்பட்டிருந்தா, அப்படி நடந்துகிட்டு இருக்குன்னா ஒய் நாட் நம்ம எடுத்து புரிய வைக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து கொடுக்கணும். வரப்போற ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுக்கணும். போதைங்கிறது உங்களை அழிக்காது, ஆனா வரப்போற முழு ஜென்ரேஷனையும் அதை அழிச்சிடும். இந்த விஷயம் ஒருவேளை பஞ்சாப்லயா இருக்கட்டும், குஜராத்லயா இருக்கட்டும், பீகார்லயா இருக்கட்டும், எங்க நடந்தாலும் இந்தியால போதைங்கிறது இருக்கவே கூடாது. இந்தியால போதையே இல்லைன்னா நாம தானே ஒரு சூப்பர் பவரா இருப்போம். நம்ம நாடு தானே நல்ல முன்னேறிய நாடா இருக்கும் உலக அளவுல. நம்ம யூத்துக்கு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இது ஒரு நல்ல மெசேஜ், நல்ல தகவல். இதை நீங்க கேம்பெயின் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஃபைனல் ரவுண்ட் நீங்க சார். பேசிக்கலி நீங்க பஞ்சாப்ல இருந்து வரீங்க. அதாவது கிரிக்கெட் உலகத்துல உங்களுக்குன்னு ஒரு பெரிய பேர் இருக்கு. பஞ்சாப்ல 2017ல எலெக்ஷன் இருக்கு. நீங்க ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியில சேர போறீங்களா? புது கெரியர் என்னது? இல்ல, ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியில நீங்க சேர விரும்புறீங்களா? 2017ல பஞ்சாப்ல எலெக்ஷன் வருதுல்ல, அடுத்த வருஷம். உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும். அடுத்து சார், நீங்க உங்களோட ஒய்ஃபை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட இம்ப்ரெஷன் எப்படி இருந்தது சார்? நீங்க ஷேர் பண்ண நினைக்கிறீங்களா சார்? இப்படி ஒரு கேள்வியை கேட்டு என்ன இப்படி ஆக்கிட்டீங்க? கொஞ்ச நேரமா இப்படி குனிஞ்சு உட்காந்துருக்கனால கழுத்து வலிக்குது சார். அதான். பரவாயில்ல, நான் அழுத்தி விடுறேன். தேங்க்யூ சார். கூடவே அப்படியே கழுத்தையும் அழுத்தி விட்டுறேன். இம்ப்ரெஷன் என்ன இருந்ததுன்னா இவ்வளவு மனைவி ஆக்கிக்கணும்னு இருந்துச்சு. அதுக்காக ஏதாவது யோசிச்சிருப்பீங்களா சார்? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அவங்களுக்கு என் மேல என்ன இம்ப்ரெஷன் இருந்ததுன்னு தெரிஞ்சுக்க விரும்பினேன். ஆனா நான் மட்டும் ஒரு முடிவா என்னுடைய மனைவி ஆக்கிக்கணுங்கிற முடிவோட தான் போனேன். ஏதாவது சொல்லிருப்பீங்களா சார் அவங்க கிட்ட? என்னன்னு? ஏதாவது ஒரு வேர்ட் சொல்லிருப்பீங்களா சார் அவங்க கிட்ட? வேர்ட் வந்து அவங்க கிட்ட நான் என்ன வேர்ட் சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா நான் சொன்னது இதுதான், எதிர்காலத்தில் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்காங்க. Who is inspired to become a cricketer? நான் கிரிக்கெட்டராக இன்ஸ்பயரா யாரு இருந்தாங்கன்னா, அது வந்து எனக்குள்ள ஒரு குரல் என் மனசு சொல்லுச்சு நான் என்ன ஆகணும்னு. இதை நான் உங்களுக்கும் சொல்லுவேன், நீங்களும் யோசிச்சு பாருங்க. உங்க மனசுக்குள்ள தான் மறைஞ்சிருக்கும் நீங்க என்ன ஆக போறீங்கன்றது. அதை கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் எல்லாருக்கும் ஹீரோன்னு ஒருத்தர் இருப்பாங்க. நான் அவரை மாதிரி தான் ஆவன்னு நினைப்பாங்க. எனக்கு அப்போ கபில் தேவ் தான் ஹீரோ. அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு சச்சின் டெண்டுல்கரை பார்க்க ஆரம்பித்தேன். இப்படி நான் பார்த்து அவங்கள பார்க்க ஆரம்பித்து எனக்கும் ஒரு நாள் அவங்கள மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டேன். அவங்கள மாதிரி நான் விளையாடணும், அவங்கள மாதிரி இந்தியா கலர்ஸில் நான் வரணும். ஸோ எஸ், இட் வாஸ் மை செல்ஃப்
who wanted to play cricket, and without my parents' support and guidance and my coaches, நான் இந்த அளவுக்கு வருவேன்னு எதிர்பார்க்கல. ஆனா இந்த அளவுக்கு வந்துட்டேன். I am really grateful for that. Thank you so much, sir. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு பெஸ்ட் கேப்டன் யாரா இருப்பாங்கன்னு? மகேந்திர சிங் தோனியா இல்ல விராட் கோலியா? ரெண்டு பேருமே வித்தியாசமானவங்க. ஒருத்தர் கம்ப்ளீட்டா காமன் கூலா இருப்பாரு, இன்னொருத்தர் அப்படியே அக்ரெசிவ் நேச்சர்ல இருக்காரு. உங்க ஒப்பீனியன் என்ன? என்னோட ஒப்பீனியன் வந்து என்னன்னா, நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். மகேந்திர சிங் தோனி அண்ட் விராட் ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட்டான பிளேயர்ஸும் கூட. அப்புறம் தோனி அக்ரெசிவான பிளேயர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அக்ரெசிவ்ங்கிறது பார்க்கறதுனால சொல்ல முடியாது. அது உங்களோட ஃபீல்ட் செட்ஸில் இருக்கும். அதாவது மைதானத்தில் நம்ம திங்க் பண்ணுறோம் இல்லையா, அதுவும் ஒரு வகையான அக்ரெசிவ் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி இஸ் ஆல்சோ வெரி அக்ரெசிவ் கேரக்டர். விராட் கோலி அவரோட மைண்ட் செட் வந்து எப்போவுமே அப்படி தான். அதாவது அவர் அக்ரெசிவ் நேச்சர், அதை வந்து அவர் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துகிறாரு. அதோட ரிசல்ட் வந்து டீமுக்கு நல்லா பயன்பட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க இடத்துல சிறந்த கேப்டனாக இருக்காங்க. தோனி இவ்வளோ வருஷமாக இந்தியன் டீமை நல்லா லீட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது விராட் கோலி லீட் பண்ணிகிட்ருக்காரு. அதோட இத்தனை வருஷம் தோனி கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஐ ஃபீல் தட் அவருக்கு அதுக்கான ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். அதாவது அவரோட டிசிஷன் ஏதாவது இருந்தால் அதுக்கு சந்தோஷமாக விராட் கோலிக்கு கேப்டன்சியை விட்டு கொடுக்கறது, அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அதை யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப மரியாதைக்குரியது. இப்போது நம்ம இந்தியன் டீம் எந்த அளவுக்கு மேலே இருக்குன்னா, விராட் கோலி கேப்டனாக இருந்தாலும் ஒருவேளை இன்னைக்கு ஆகலாம், நாளைக்கு ஆகலாம், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கூட ஆகலாம். விராட் கோலிக்கு நிறைய டைம் இருக்கு. அவர் இந்தியன் டீம் இன்னைக்கு இந்த அளவு இருக்குன்னா அவரால் இந்த அளவுக்கு கூட கொண்டு போக முடியும். ஸோ அவங்க ரெண்டு பேருமே நல்ல கேப்டன்ஸ் தான். சார் என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க ஒரு சிறந்த பிளேயர். இந்தியாவுக்கும் இந்தியா டீமுக்கும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சிறந்ததா இருந்தது. இப்போ இருக்கிற இந்தியா டீம்ல பவுலர்ஸ் இருக்காங்கல்ல சார், எந்த பிளேயர் கிட்ட உங்களை நீங்க பாக்குற மாதிரி இருக்கு? இல்ல நீங்க என்ன கேக்குறீங்க? இருக்கிற எந்த பிளேயரை பார்த்தா உங்களுக்கு உங்கள மாதிரியே விளையாடுற மாதிரி தெரியுது? ஏதோ ஒரு இடத்துல இந்த வார்த்தையை நான் படிச்சிருக்கேன். எந்த வேலையை நம்ம பெட்டரா செய்ய முடியுமோ நம்மளை விட பெட்டரா யாரும் செய்ய முடியாது. அந்த வேலையை என்னால மட்டும் தான் பெட்டரா பண்ண முடியும், வேற யாராலையும் செய்ய முடியாது.